வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. எப்பயுமே பொதுவாக எல்லா பீப்புளுமே ப்ரிஃபர் பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் தான், சேவிங் ஸ்கீம்ஸ் தான். ஏன்னா அது வந்து சேஃப் அண்ட் செக்யூரு. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு 10 டைப்ஸ்க்கு மேலே சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே மாறி மாறி இருக்கும். நான் ப்ரீஃபாக வந்து இந்த வீடியோவில் நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே சிமிலராக இருக்க இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க அதே ஸ்கீம்ஸு இன்சூரன்ஸில் என்ன டைப், என்ன மாடலில் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சேவிங் ஸ்கீம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டு, செகண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், அப்புறம் ரெக்கரிங் டெபாசிட், அப்புறம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அப்புறம் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் இருக்குது. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்குது. கிஷான் விகாஸ் பத்ரா, அதே மாதிரி சுகன்யா சம்ரிதி யோஜனா சேவிங் ஸ்கீம் இருக்குது. மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம் இருக்குது. பொன் மகன் சேமிப்பு திட்டம் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இப்போ என் ஹஸ்பண்ட்டை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பேங்க்கில் நம்ம எப்படி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளால் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். பேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. நம்ம வந்து பணத்தை வந்து அதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ பேங்க்கில் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிற இப்போ பணம் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. யார் வேணாலும் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். மைனராக இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் அவங்க கார்டியனாக போட்டு மைனருக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கிறவங்களும் போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் நியர் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்னா ட்ரெடிஷ்னல் ஸ்கீம், சிறுசேமிப்பு திட்டம்னு சொல்லி முதல்ல எல்லா டைப் ஆஃப் முதல்ல வந்து ஆமாம் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக முன்னாடி ரொம்ப வருஷமாக இருக்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸு. ஒரு பேசிக்காக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மற்ற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் நம்மளால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பணம் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம வேறு இடத்துக்கு நம்ம வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம மதுரையில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதே அக்கௌண்ட்டை நம்ம வேறு இடத்துக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சிமிலர் டு பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே தான். ஒரு ஸ்டேட் பேங்க்கில் எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட். அது வந்து நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்கும், சேஃபாக இருக்கும். ஆமாம், அதனால தான் மக்கள் மோஸ்ட்லி இதை ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சேவிங் ஸ்கீமு. இப்போ இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, மாதம் மாதம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். இப்போ ஒரு கமிட்மெண்ட்காக சேர்த்து வைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை வந்து ஒரு என்னோடய பையனோட எஜுகேஷனுக்காக தேவைப்படுது, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். இப்போ வந்து பல்காக வந்து எனக்கு அமௌண்ட் வந்து உடனே ரெடி பண்ண முடியாது. மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நீட் இருக்கக்கூடிய கஸ்டமருக்காக டெவலப் பண்ண ஸ்கீம் தான் வந்து ஆர்டி. இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி இருக்கிற மாதிரி பேங்க்ஸ்லேயும் வந்து ஆர்டி வந்து இருக்குது. இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை, குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு கால்குலேஷன் நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்டி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. 5 வருஷம் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 3 lakhs நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54,954 ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சி மெச்சூரிட்டியாக உங்களுக்கு 3,54,000 உங்களுக்கு வந்து இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 5 வருஷத்துக்கு அப்படின்றப்ப அதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. 10 வருஷம் அப்படின்றப்ப அதை விட கொஞ்சம் கூட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ இந்த ஸ்கீமோட பர்பஸ் வந்து என்னென்னா, மந்த்லி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீட் இருக்கக்கூடிய கஸ்டமருக்காக டெவலப் பண்ணது தான் இந்த ஆர்டி. இப்போ இதை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சிமிலராக இன்சூரன்ஸில் ஏதாவது சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கா?
இப்போ ஆர்டி மாதிரியே வந்து இப்போ நான் சிமிலராக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து இன்சூரன்ஸில் மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி கட்டுற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கிடையாது. வேற வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன சொல்லுவோம்னா அதை வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ ஆர்டின்றதே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஒரு சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது அதோட வந்து ஒரு மீனிங், ஒரு சேவிங் ஹேபிட். ஆமா. இப்போ வந்து இப்போ இதே ஒரு 5000 ரூபாவை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா இப்போ இதுல வந்து 6.5% கொடுக்குறாங்க. பட் என்னன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து பணத்தை கட்டுற மாதிரி தான். ஸோ 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு உங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைக்குது. எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக எனக்கு வேணும், ஒரு நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து எஸ்ஐபி மாதிரி பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே வந்து ரிஸ்க் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நினைப்பாங்க. அப்படி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறையா டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமரோட நீடை பொறுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரம் ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு டவுன் ஆகும்போது மியூச்சுவல் ஃபண்டை நம்ம வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 lakh போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு 5% டவுன் ஆகுது அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோவும் கண்டிப்பாக ஒரு 4% 5% டவுனில் தான் காட்டும். பட் நம்ம அந்த ஃபண்டை விற்றாதான் நமக்கு லாஸ். விற்கக்கூடாது. அது நம்ம விற்காத பட்சத்தில் நம்மளோட போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இப்போ எனக்கு வந்து இவ்வளோ ரிஸ்க் வேணாம், எனக்கு வந்து ஒரு மீடியம் ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை வந்து எனக்கு டெப்ட்டும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸும் கலந்து வேணும் அப்படின்னா மல்டி கேப் ஃபண்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ஃபண்ட்ஸ் இருக்குது. இல்லை ஒரு செக்டார் மட்டும் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இது எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு 6.5% போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்குது, 7% கிடைக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கூட தான் கிடைக்கும். மினிமம் வந்து ஒரு 10% உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன மாதம் வந்து 5000 எஸ்ஐபி மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு, இல்லை எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நீட் இருக்கக்கூடிய கஸ்டமர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டராக இருக்காங்க, எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு வந்து இது எனக்கு சேஃபாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் போதும் அப்படின்றவங்கள வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்ன்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் சொல்லலாம். ரொம்ப வருஷமாகவே இந்த ஸ்கீம் வந்து ஆப்ரேஷன்ஸில் இருக்குது. நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா பேர் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம். இப்போ வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்காக நான் சேர்த்து வைக்கணும், இல்லை ஒரு லாங் டேர்ம் எனக்கு ஒரு கமிட்மெண்ட்காக சேர்த்து வைக்கணும், ஒரு சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக சேர்த்து வைக்கணும், இல்லை மேரேஜுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னா 15 இயர்ஸ் பீரியட் இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80C இப்போ அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ எப்படி லைஃப் இன்சூரன்ஸில் அந்த 1.5 lakhs செக்ஷன் 80Cயில் நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி அதே பெனிஃபிட் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் கிடைக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு மினிமம் 500 rupees, மேக்ஸிமம் அந்த 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செக்ஷன் 80Cயில் இருக்கக்கூடிய அந்த 1.5 லட்ச ரூபா வரைக்கும் பிபிஎஃப்ல நம்மளால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். பிபிஎஃப் பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். 7.1% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. பிபிஎஃப்க்கு கொஞ்சம் வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக 7.1% வந்து ரிட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் என்னோடய பணம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம கட்டினதுக்கப்புறம் பார்ஷியல் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லோன் எடுத்துக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் 15 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மணி வந்து லாங் டேர்மில் நல்லா காம்பவுண்ட் ஆகி கிடைக்கணும். ப்ளஸ் அந்த மணியை வந்து அவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாகவோ இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஹையர் எஜுகேஷனுக்காகவோ கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்காக டெவலப் பண்ணதான் வந்து இந்த மாதிரி தாட் இருக்க கஸ்டமருக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா பிபிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா பிபிஎஃப்ல இப்போ நீங்கள் வருஷம் 1.5 லட்ச ரூபா நீங்கள் கட்டுறீங்கன்னா அந்த 1.5 லட்ச ரூபான்றது வந்து காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ முதல் வருஷம் 1.5 லட்ச ரூபா கட்டிட்டீங்கன்னா 2வது வருஷம் வந்து நீங்கள் ஏற்கனவே கட்டின 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ 15 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்கும்போது உங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு டேக்ஸே கிடையாது.
அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த பிபிஎஃப்க்கு சிமிலரா அப்படி இன்சூரன்ஸ்ல ஏதாவது இருக்கா சேவிங் ஸ்கீம்? இருக்கு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டேட் பேங்க்ல வந்து பிபிஎஃப் வந்து இருக்கு. பிபிஎஃப்ல வந்து இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வந்து சிமிலராக நான் இந்த மாதிரி வந்து என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். இப்போ நான் 1.5 லட்ச ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 15 வருஷம் கழிச்சு 7.1% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. பட் எனக்கு இதை விட எனக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குமா, இதை விட கூட எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய கேரண்டீடாக, எப்படி வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் எனக்கு வந்து கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி எனக்கு கேரண்டீடாக எந்த ஒரு மார்க்கெட் ரிஸ்க், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ரிஸ்க் இல்லாமல் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்சூரன்ஸில் வந்து வெல்த் கிரியேஷன் பிளான்ஸ்னு சொல்லியிருக்கு. கேரண்டீட் ரிட்டர்ன் வெல்த் கிரியேஷன் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கால்குலேஷன் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 2 லட்ச ரூபா, அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு 10 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து 10 வருஷத்தில் வந்து 20 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கஸ்டமருக்கு 12வது வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1,94,000 ரூபா வந்து அவருக்கு கிடைக்கும். அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு அமௌண்ட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு மந்த்லி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், குவார்ட்டர்லியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஆஃபலியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ மந்த்லி அவருக்கு வந்து இப்போ 2 lakhs அவர் 10 வருஷம் கட்டியிருக்காருன்னா 12வது வருஷத்துலேருந்து 30 வருஷத்துக்கு மாதம் 16,000 ரூபா அவருக்கு பென்ஷன் மாதிரி வந்து வரும். இல்லை எனக்கு பல்காக வேணும் அப்படின்னா 1,94,000 ரூபா வந்து அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். 30 வருஷம் வாங்கலாம். அவர் 30 வருஷம் வாங்கிட்டு 30 வருஷம் எண்டில் அவர் ஏற்கனவே அந்த 10 வருஷம் கட்டின 20 lakhs வந்து திரும்ப மெச்சூரிட்டியாக வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு பெஸ்ட் பிளான் இது. இதில் வந்து கிடைக்கிற இப்போ பிபிஎஃப்ல எப்படி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி இதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. பிபிஎஃப்ல இல்லாத ஒரு பெனிஃபிட் இதில் கிடைக்குது அப்படின்னா என்னன்னா இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்குது. இப்போ அதில் வந்து அவங்க கட்டுற அமௌண்ட்டை வந்து மெச்சூரிட்டிக்கு அப்புறம் அவங்க பே அவுட்டாக வாங்கிக்கிறாங்க. இதில் வந்து 30 வருஷம் பே அவுட்டாகவும் வாங்கிக்கலாம். அது போக அவங்க அந்த ப்ரீமியம் கட்டிகிட்டு இருக்க பீரியடில் அவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிருச்சு அப்படின்னா அவருக்கு இப்போ 2 லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்டுறவருக்கு 24 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகிருப்பாரு. சப்போஸ் அவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிருச்சு அப்படின்னா 24 லட்ச ரூபா அவரோட நாமினிக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ வந்து என்னென்னா இதை வந்து நமக்கு நம்ம ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து இருக்கு. பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். வந்து இந்த யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இப்போ நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கணும் நம்மளுக்கு, அதே டைம்ல நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்குது, பிளஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது. இதுல டாக்ஸ் பெனிஃபிட் எது இருக்கு? டாக்ஸ் பெனிஃபிட் அப்ப சூப்பர்ல. அப்ப 3 பெனிஃபிட் இருக்கு இதுல. இப்போ எனக்கு வந்து இப்போ சம்பாதிக்கிற வயசில் இருக்காங்க, இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பணம் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் என்னோட பணம் எனக்கு தேவைப்படும். இல்லை எனக்கு வந்து என்னோட ஓல்டர் ஏஜில் எனக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி எனக்கு பணம் வேணும், ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி வேணும், இல்லை எனக்கு ரிஸ்க் இல்லாமல் வேணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், இந்த வெல்த் கிரியேஷன் பிளான் வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த ஸ்கீமை பற்றி. சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம் அப்படின்றது ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்கீம், ரொம்ப ரிஸ்கே இல்லாத ஒரு ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்றது இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து 50 வயசு மோஸ்ட்லி கொஞ்சம் முன்னாடியே அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. அதனால் 50 வயசு அவங்களுக்கு, இப்போ ஆர்மி நேவி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. மற்ற மாதிரி விஆர்எஸ் வாங்குறவங்க ஒரு 55 வயசில் விஆர்எஸ் வாங்குறாங்க. ஸோ 55-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்ற மாதிரி இதில் இந்த ஸ்கீமில் எடுத்துக்குவாங்க. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ விஆர்எஸ் வாங்குறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்காக வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும், ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கிடைக்கிறது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீமு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லேயே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் 2 ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஸ்கீம். இதில் வந்து 8.2% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 5 வருஷம் வந்து டெபாசிட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 30 லட்ச ரூபா வந்து ஒருத்தர் இப்போ 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, ஒரு 30 லட்ச ரூபா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் வந்து அவர் டெபாசிட் பண்ணுறாரு, 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒவ்வொரு குவார்ட்டர்லி பேசிஸில் வந்து பே அவுட் வந்து கொடுப்பாங்க.
மாதம் மாதம் கொடுக்க மாட்டாங்க, குவார்ட்டர்லி பேசிஸில் கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கு 30,000 ரூபா வரும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க, 3 மாதத்துக்கு 30,000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா கிடைக்கும். ஸோ 5 வருஷம் அவர் வந்து இதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அடுத்து வந்து திரும்ப ரெனுவல் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த் ஸ்கீமு. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ரிஸ்கே எடுக்கக்கூடாது. 60 வயசு 65 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து சேஃபாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு அதில் இருந்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக. இந்த ஸ்கீம் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இல்லை அதை விட அதிகமாக சிமிலராக வந்து இன்சூரன்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கா? இதில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கிற மாதிரியே இன்சூரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெட்டராக வந்து பென்ஷன் பிளான்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன இதே எக்ஸாம்பிளை நம்ம இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து 60 வயசு ரிட்டையர்ட் ஆகுறாரு. இப்போ ஒரு 30 லட்ச ரூபா அவர் வந்து கையில் வச்சிருக்காரு. அந்த 30 லட்ச ரூபாவை இந்த பிளானில் ஒன் டைம் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா லைஃப் டைமுக்கு அவருக்கு வந்து பென்ஷன் மாதிரி வந்துட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 lakhs வந்து அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி கையில் வச்சிருக்காரு, இந்த பிளானில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வருஷத்துக்கு 1,82,000 ரூபா வந்து பென்ஷன் மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். இல்லை எனக்கு மந்த்லி வேணும் அப்படின்னா மந்த்லி வந்து அவருக்கு 15,000 மந்த்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணாருன்னா 15,000 கிடைக்கும். ஆஃப் இயர்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணாருன்னா 91,000, குவார்ட்டர்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணாருன்னா 45,500 வந்து. இதில் என்ன ஹைலைட்னா லைஃப் டைம் இப்போ அவர் 90 வயசு 99 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அவரோட லைஃப் டைம். ஆமாம், 60 வயசில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 95 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த பே அவுட் வந்து அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவர் இப்போ சப்போஸ் அவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அவர் கட்டின அந்த 30 லட்ச ரூபாவை அவரோட நாமினி அவரோட ஒய்ஃபு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, நல்ல ஆப்ஷன். இப்போ ஒரு சில வீடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் ஜாயிண்டாக சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து ஜாயின் ஆனுவிட்டி பிளான் பென்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதே 30 லட்ச ரூபாவை ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பென்ஷன் வந்து அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 95 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காருன்னா அவருக்கு வந்து நான் சொன்ன அமௌண்ட் வந்து வருஷம் வருஷம் வந்துட்டே இருக்கும். அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து வாங்கிட்டே இருக்கலாம் இதே அமௌண்ட்டை. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாங்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களும் சப்போஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இனிஷியலாக அந்த பிளான் போடும்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 30 lakhs வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருவாங்க, நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலராக ஒரு பாசிவ் இன்கம் வேணும், ஒரு ரெகுலராக ஒரு பென்ஷன் மாதிரி வேணும். ஒரு தடவை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் எங்களுக்கு பாசிவாக எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நம்ம போய் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 வருஷம் தான் வந்து அந்த ஸ்கீம் இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து திரும்ப அதை வந்து ரெனுவல் வந்து பண்ணணும். இந்த ஸ்கீம் பொறுத்தளவுக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஜாயிண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜாயின் பண்ணி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னென்னா ஒரு லைஃப் டைம் ப்ரொடெக்ஷனு ப்ளஸ் வந்து இதுவுமே கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் தான். ஸோ இதில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இதுவுமே கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த மாதிரி வந்து ரிஸ்க் கம்மியான இதில் தான் வந்து கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து கேரண்டீடாக இருக்கும். அவங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ வரும் அப்படின்றத பாண்டிலே டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, 1,82,131 ரூபா ஒரு வருஷத்துக்கு வரும். 30 லட்ச ரூபா அவங்க வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக பண்ணாங்கன்னா இந்த 1,82,131 ரூபா அப்படின்றத வந்து அக்ரிமெண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து மாதம் மாதம் எனக்கு கொடுங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து இது ஆல்டர்னேட்டாக அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸு. இதில் வந்து ரிஸ்க் கிடையாது. எப்படி வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி இந்த பிளான்லேயும் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸில் நாங்கள் கேரண்டி ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அடுத்த ஒரு டைப்ஸ் வந்து நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டுன்றது வந்து ஒரு டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. 7.7% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் பல்காக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுக்கு நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். மினிமம் 1000 ருபீஸு, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து 7.7% அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் எனக்கு அது போதும், என்னோட மணி வந்து சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து செக்ஷன் 80C எனக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து எனக்கு அவைல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து பிளட்ஜும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இப்போ 5 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, இப்போ அதில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை இப்போ வேறு ஏதாவது நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு பிளட்ஜ் பண்ணுறதுக்கு கூட இந்த சர்டிஃபிகேட் வந்து பேங்க்கில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே கட்டின அமௌண்ட்டுக்கு தானே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு அசட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கேர்ள் சைல்டுக்குரிய ஸ்கீம்னு சொல்கிறாங்க, ரொம்ப பாப்புலர் ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து மற்ற இந்தியா ஃபுல்லாக நம்ம எங்கே போனாலும் வந்து இதை வந்து இந்த மாதிரி சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து இப்போ நான் ஏற்கனவே உங்களை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லேயே 2 ஸ்கீம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்னு நான் சொன்னேன். ஒன்று வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு, இன்னொரு ஸ்கீம் வந்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் சைல்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இப்போ கேர்ள் சைல்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த கேர்ள் சைல்டுக்கு மேரேஜுக்கு பணம் சேர்க்கணும், இல்லை கேர்ள் சைல்டுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 21 இயர்ஸ் இப்போ உங்கள் குழந்தைக்கு ஆகும்போது இது மெச்சூரிட்டி ஆகும். 10 வயசுக்குள்ளே இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் போய் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அந்த உங்களோட இது அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெகுலராக வந்து உங்கள் குழந்தைக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். 1.5 lakhs வரைக்கும் உங்களால் வந்து இதில் ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். மினிமம் வந்து ஒரு 1000 rupees, 500 rupees, 1000 rupees உங்களால் வந்து பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு 18 வயசு குழந்தைகளுக்கு ஆயிடுச்சு, இப்போ எனக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் வேணும், 21 வயசில் தான் மெச்சூரிட்டி ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க. இப்போ 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 50% அமௌண்ட்டை வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஹையர் எஜுகேஷனுக்கு தேவைப்படுது, இல்லை மேரேஜ் பண்ண போகிறீங்க, ஒரு 19 வயசுலையோ 20 வயசுலையோ நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் போய் ஒரு 50% வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். அது வந்து 21 இயர்ஸில் மெச்சூரிட்டி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தை வந்து அந்த ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பணத்தை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை மேரேஜுக்கோ இல்லை ஹையர் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனுக்கோ தேவைப்படுது அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் எடுத்து உங்களோட அந்த தேவைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இது கேர்ள் சைல்டு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிஷான் விகாஸ் பத்திரம் அந்த சேவிங் ஸ்கீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்றதும் ஒரு ஒன் ஆஃப் தி பல்காக கொண்டு போய் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். 7.5% இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 9.5 இயர்ஸில் வந்து டபுள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு ஹைலைட்டான விஷயம். இன்னொன்று, இப்போ உங்கள் பேரில் நீங்கள் வந்து கிசான் விகாஸ் பத்திரம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்கன்னா உங்களோட அந்த பத்திரத்தை வந்து உங்களோட குழந்தை பேர்லையோ யார் பேரில் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், கிஃப்டாக கொடுக்க முடியும். இப்போ உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா பேரை வந்து மாற்றி வந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2.5 வருஷம் கழித்து அதை என்கேஷ்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு வந்து இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ளஸ் வந்து எனக்கு பணம் வந்து எனக்கு ஒரு 9.5 வருஷம் கழித்து எனக்கு ஒரு டபுள் ஆனால் போதும், எனக்கு வந்து உடனே எனக்கு ரொம்ப பெரிய ஹையர் ரிட்டர்ன்ஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம் அப்படின்றது வந்து கேர்ள் சைல்டுக்கும் உமனுக்கும் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம். 2023 எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ ஒரு 2 lakhs வந்து இந்த ஸ்கீமில் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். பட் என்னென்னா இது வந்து 2 years தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 yearsல வந்து அது மெச்சூரிட்டி ஆயிரும். ப்ளஸ் இதில் ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன்ஸும் கொடுக்குறாங்க. 7.5% வந்து உங்களுக்கு இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் கழித்து 40% அமௌண்ட்டை உங்களால் பார்ஷியல் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எதுக்காகனா,
இப்போ உமன் வந்து இப்போ ஒரு பணத்தை வந்து இப்போ கையில் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 1 லேக்கோ இல்லை ஒரு 2 லேக்ஸோ வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பணம் வந்து எனக்கு வேணும், ஒரு எஜுகேஷனுக்காக வேணும், இல்லை ஏதாவது ஒரு தேவைக்காக எனக்கு தேவைப்படுது, ஆமாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் கம்மியான ஒரு ஸ்கீம் அப்படின்றதுனால இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உமன் பேர்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கேர்ள் சைல்டு பேர்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம், எம்ஐஎஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இது ஒரு பாப்புலர் ஸ்கீமு. மோஸ்ட்லி மக்கள் வந்து பீப்புள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எம்ஐஎஸ் ஸ்கீம்ன்றது வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்றது இப்போ பல்காக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி வேணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக டெவலப் பண்ண ஸ்கீம் தான் வந்து இந்த எம்ஐஎஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் வந்து 7.4% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் மந்த்லி வந்து உங்களுக்கு பே அவுட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பர்சன் வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 9 lakhs வரைக்கும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். 5 yearsல மெச்சூரிட்டி ஆயிரும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 15 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆமாம் 15 lakhs. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னா அவருக்கு வந்து 5,550 ரூபா அவருக்கு வந்து பே அவுட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, இந்த மாதிரி கையில் ஒரு 5 lakhs இருக்குது, இல்லை ஒரு 9 lakhs வச்சுருக்கோம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு 10 lakhs 15 lakhs நாங்கள் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு அந்த பணம் தேவைப்படும், சேஃபாக அந்த பணத்தை நாங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே நேரத்தில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு மாதம் எனக்கு ஒரு இன்கமும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீட் இருக்குது அப்படின்னா இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பொன்மகன் சேமிப்பு திட்டம். அது சொல்லுங்கள். பொன்மகன் சேமிப்பு திட்டம் வந்து இப்போ எப்படி செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து கேர்ள் சைல்டுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்கீமோ, பொன்மகன் சேமிப்பு திட்டம் வந்து பாய்ஸ்க்காக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்கீமு. பட் அதில் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நிறையா கொடுக்குறாங்க. அதில் வந்து மோர் தேன் 8% மேலே கிடைக்குது. இதில் வந்து என்னென்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 7.1% தான் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். பட் மோரார்லெஸ் வந்து இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு வந்து இப்போ ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம வந்து சேர்த்து வைக்கணும், இல்லை வந்து ஒரு மேரேஜுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னா 15 years பீரியடு. இப்போ 10 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில். ஒரு வருஷத்துக்கு மினிமம் 500 rupees, மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 15 வருஷம் கழிச்சு அது வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 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 பசங்களுக்கு வேறு கவர்மெண்ட்லேருந்து வேறு எதுவும் அவங்க பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா இப்போ வேறு ஏதாவது அவங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம இது வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃபு இதெல்லாமே கொடுத்து, அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாமே கொடுத்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்னா சிமிலர் தான், பட் ஆனால் கேர்ள் சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்காது. பட் மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஸ்கீமோட பர்பஸ் வந்து ஒரு பையனுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக பணம் தேவைப்படும், இல்லை ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ பணம் தேவைப்படும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில வீடுல பசங்க மட்டுமே இருக்கலாம்ல, 2 பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம். 2 பசங்களுக்குமே வந்து பொன்மகன் சேமிப்பு திட்டம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா 7.1%ன்றது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து அது காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும்ல. நீங்கள் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ முதல் வருஷம் வந்து இப்போ நீங்கள் 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 2வது வருஷம் முதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கும் சேர்த்து 2வது வருஷத்தில் வட்டி கிடைக்குது. ஸோ அது காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ 15 வருஷம் கழித்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா சேவிங் ஸ்கீமை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சேவிங் ஸ்கீமில் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அங்கே போய் அந்த ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான இன்னும் நல்ல விளக்கங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சிமிலராக நாங்கள் வந்து இன்சூரன்ஸ்லேயும் கேரண்டி ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, நீட் இருக்குது, நாங்கள் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கேரண்டி ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா எங்களோட நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலி ஒவ்வொரு குவார்ட்டர்லி பேசிஸில் இல்லை ஹாஃபலி பேசிஸ்லையோ ஆனுவல் பேசிஸ்லையோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு சில நேரம் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடலாம், ஒரு சில நேரம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கூட கிடைக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் அக்யூரேட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டராக இருக்கீங்க, எனக்கு வந்து ரிஸ்கே இருக்கக்கூடாது, என்னோட பணத்துக்கு வந்து எனக்கு சேஃபாக இருக்கணும், நான் போடுற பணம் வந்து எனக்கு பத்திரமா இருக்கணும், என்னையால் பெருசாலாம் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வேறஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு அதிகமாக வேணும், அதே நேரத்தில் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறேன், எனக்கு அதே நேரத்தில் ஒரு இன்சூரன்ஸும் கிடைக்குது, ஸோ எனக்கு அதுவுமே தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொன்ன அந்த வெல்த் கிரியேஷன் இன்சூரன்ஸ் பிளான்ஸு, அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பென்ஷன் பிளான்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பிளான்ஸ் பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை தனியாக உங்களுக்கு கொட்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எங்களுடைய என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் ஹெல்ப்லைன் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மோர் தென் ஒரு 45 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேருந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து என்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். நாட் ஓன்லி கேரண்டட் ரிட்டர்ன்ஸ், உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஈவன் நம்ம உங்கள் பிஸ்னஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா இன்சூரன்ஸுமே என்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி உங்களோட நெட்வொர்க்கில் இருக்கிற பீப்புளுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.